வணக்கம். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை ஹெல்த்தியாக சுகர் சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல 2 முட்டை எடுத்துக்கிறோம். உங்களுக்கு மஞ்சக்கருவு வேண்டான்னா மஞ்சக்கருவு இல்லாமல் வெறும் முட்டையோட வெள்ளைக்கருவு மட்டும் ஒரு 3 முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முதல்ல 2 முட்டையும் போட்டுட்டு நல்லா அடித்து விட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக இதில் நம்ம இப்போ பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பட்டைத்தூளில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். டயட் கான்ஷியஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டைத்தூள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முடிக்கு, நரம்புக்கு, இதயத்துக்கு, எல்லாத்துக்குமே, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பட்டைத்தூள் ரொம்ப நல்லது. இதை நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இதில் நம்ம 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். 1/4 கப் மட்டும் பால் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எச்சா ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெட்டு ஊறிடும், அதனால் நம்மளுக்கு டேஸ்ட் வராது. அதனால் உங்களுக்கு திருப்பி போடும்போது ப்ரெட்டு பிஞ்சு போயிடும். அதனால் 1/4 கப் மட்டும் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு அரை ஆரஞ்சு பழத்தை மட்டும் புழிஞ்சிக்கிறோம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு. நீங்கள் ஆரஞ்சு பழம் புழியும் போது பால் நம்ம இதில் ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த பால் ஆறின பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் பால் கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு பழம் புழியும் போது திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஆறின பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு பழத்தையும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இதில் நம்ம ப்ரெட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ரெட்டு நம்ம எப்பயுமே மல்டிக்ரெயின் ப்ரெட், ஹோல் வீட் ப்ரெட், அந்த மாதிரி கிடைக்கிற ப்ரௌன் ப்ரெட், இந்த மாதிரி ப்ரெட் யூஸ் பண்ணிக்கிட்டால் உடம்புக்கு நல்லது. நான் இன்றைக்கி ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் ப்ரெட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் நம்ம வீட்டில் செஞ்ச நல்ல சுத்தமான வெண்ணெயை ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேனில் இப்போ நம்ம இந்த ப்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எக்கில் இப்போ நம்ம இதில் தோசை சட்டியில் போட போகிறோம். போட்டுட்டு இதை 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் வேக வச்சுட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ப்ரெட்டெல்லாம் போட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கிறோம். உள்ளுக்குள்ளே ப்ரெட்டில் நல்லா முட்டை ஊறி இருக்கிறனால அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உள்ளே வேகாத போயிடும். இப்போ நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதில் உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக டேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கொஞ்சம் ஆரஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன், இது கூட உலர்ந்த திராட்சை, ஆப்பிள், உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் கூட உலர்ந்த திராட்சை, கொஞ்சம் பெரிஸ் இதெல்லாம் போட்டுட்டு மேலே நீங்கள் சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக வறுத்த எள்ளு போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். இந்த எள்ளில் நிறைய சத்துக்கள் இருக்கிறனால அதுவும் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு வேணும்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் கடைசியாக தேன் போட்டு சர்வ் பண்ணுன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. தேங்க்யூ.